ஹலோ மக்களே வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈஸியான நுரையீரல் ஃப்ரை பார்த்துடலாமா? அதுக்கு சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்புத்தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்து வச்சாச்சு. நுரையீரலையும் நல்லா வெட்டி கழுவி அதையும் தனியாக எடுத்து வச்சாச்சு. நாங்கள் எப்படி பண்ணுவோன்னா, கடாயில் நுரையீரலை போட்டு அந்த தண்ணி வரும் இல்லைங்களா, அதில் வந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அந்த தண்ணியை எடுத்துருவோம். ஏன்னா கவிச்சி வாசம் வரும் இல்லைங்களா, இது எடுத்துட்டோன்னா அந்த கவிச்சி போய் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் அந்த ஸ்மெல் வராது நம்மளுக்கு. அதுக்காக தான் இப்படி பண்ணுறது. எடுத்து முடிச்சிட்டதுக்கப்புறம் நல்லா அதை ட்ரை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். குக்கரில் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றி கல் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சிடலாம். ஒரு 3-4 விசில் கூட விட்டுக்கலாம், நல்லா வேகும். அதுக்கு நடுவில் நம்ம இந்த மசாலா பொருளை வறுத்துக்கலாம். வரமிளகா, தனியாத்தூள், நம்ம பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி சோம்புத்தூள் போட்டுருங்க. போட்டுட்டு சின்ன வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயம் போட்டு டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. சின்ன வெங்காயம் போட்டு நல்லா அது வதங்கினோன்னே தக்காளி போட்டுருங்க. தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போட்டுருங்க. நம்ம அதுலேயும் உப்பு சேர்த்துருக்கோம், அதை மறந்துடாதீங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையுமே போட்டு நல்லா இஞ்சி பூண்டு வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. மஞ்சத்தூள் போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வெந்துருச்சு நம்மளது. அந்த வெந்ததை தண்ணியை இருத்துட்டு எடுத்து போட்டுக்கலாம். நம்ம கிரேவி பண்ணலை, ட்ரை தான் பண்ணுறோம். அதனால் அந்தளவுக்கு தண்ணி வேண்டாம் நம்மளுக்கு. கிரேவி பண்ணுறீங்கன்னா தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம, சரிங்களா? நான் ட்ரை பண்ணி மூடி வச்சு எடுத்தாச்சு. இது பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக சுவையாக வந்துருச்சு நம்மளுக்கு. ஃபைனலாக அவுட்புட் வந்திருக்கிறது இது தான். சப்பாத்தி செஞ்சாச்சு. அதுக்கு சைட் டிஷ் ஒரு குருமா, தக்காளி குருமா வச்சுட்டோம். அதோடு சேர்த்து நுரையீரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.